ஹாய் பீப்புள். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாரும் ரொம்ப 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 ஒரு பேட் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. எதுக்காகனா, விஜய் கரூருக்கு வர்றதுனால ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காரு. அரசு தரப்புலேருந்து எனக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்காக கேட்குறாரு அப்படின்னு யாருமே புரிஞ்சிக்கல. ஆனால் அவர் அப்படி கேட்குற, அவர் என்ன பெரிய ஆளா, அவரா இவரா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வருதே தவிர, எதனால் அவங்க கேட்குறாங்க அப்படின்றது யாருமே திங்க் பண்ணல. முன்னாடி கரூரில் நடந்த அதே ஒரு கோர சம்பவம் திருப்பவும் நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாரு. அவர் போட்டாரா போடலையான்னு நமக்கு தெரியாது, சும்மா வதந்தியா இல்லை உண்மையான்னு தெரியாது. இன்கேஸ் அவர் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டாலும் ஒன்றும் தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் ஒரு புரிதல் இல்லாமல் அப்படி போகிறாங்க. அதே அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவரும் ஒரு சக மனிதர் மாதிரி தான். என்ன அவர் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம், உங்களால் நீங்கள் ஆர்வம் காட்டுங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஆர்வமாக போங்க, பாருங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் விலகிக்குங்க. முன்னாடியே அவ்வளோ பேர் இருக்காங்களா, நம்ம போய் இன்னும் சேர்ந்து கூட்ட நெரிசலை உண்டாக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட ஆதரவு தருவங்க, ஃபோனில் உங்களோட ஆதரவு தருவங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போய் மேலும் மேலும் கூட்ட நெரிசல் பண்ணால் அங்கே இல்லாத அசம்பாவிதம் தான் நடக்கும். திருப்பியும் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க சார்பாக அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த கூட்ட நெரிசல்லேருந்து தப்பிக்க முடியும், யாருக்கு எந்த ஒரு இதுவும் நடக்காமல் சேஃபாக இருக்க முடியும். அதுக்காக தான் அவர் கேட்குறாருன்றதை எல்லாரும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசிங்க. நான் விஜய் ஃபேனோ இல்லை டிவிக்கு கட்சியும் இல்லை, என்ன நடைமுறையோ அதை தான் நான் பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ.